தியேட்டர்லயே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் தான் தொண்டர்களாக மாறும்போது விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து அடிதடியில் இறங்கிட மாட்டாங்களா? அது ஒரு அதனால தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடும். இல்லை, நீங்கள் வந்து இப்போ எங்கள் தோழர்களை வந்து வன்முறையாளர்கள்னு சித்தரிக்கிறீங்க. நீங்களா இருக்கட்டும், வேறு சிலர்களாக இருக்கட்டும், செய்தி தொடர்பாளர்களாக சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இங்கே நிர்வாகிகள் எப்படி சூஸ் பண்ண இல்லை, செய்தி தொடர்பாளர்களாக நாங்கள் கிடையாது. ஓகே, நாங்கள் வந்து அந்த உள்கட்டமைப்பு வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டின் தலைவர் அவர்கள் வந்து இல்லை பல லட்சங்களை கடந்து உறுப்பினர்களாக இணைகிறாங்க. அவர்கள் சொல்லும்போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்ல. இப்போ நாங்கள் சொல்றதை விட தலைவர் அவர்கள் சொல்லும்போது அது இன்னும். நீங்க சொன்னீங்க போதை பொருள் கடத்தல். யார் கடத்துறா? ஆளுங்கட்சியா இருக்குல்ல. அப்ப ஆளுங்கட்சி தானே போதைப் பொருளை கடத்துறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா போதைப் பொருளை கொண்டு வர்றது யாரு? ஆளுங்கட்சி. சாபர் ஜாதிக் என்ற ஒரு நபர் ஈடுபட்டு இருப்பது வேதனையை தருது, வருத்தத்தை தருது. அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் என்கின்ற போது இன்னும் வந்து மனக்குமுறலையும் கோபத்தையும் ஏற்படுத்துது. அப்ப இந்த ஆட்சி சரியா நடக்கல, இந்த ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை. இதை எல்லாத்தையும் மாற்றுவதற்காகத்தான் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் இருக்கும்போது அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். பல முறை வந்து அடிதடி சண்டைகளுக்கு போயிருக்கு, கைகலப்புகள் போயிருக்கு. தியேட்டர்லேயே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் தான் தொண்டர்களாக மாறும்போது விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து அடிதடியில் இறங்கிட மாட்டாங்களா? அது ஒரு அதனால தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடாது. இல்லை, நீங்கள் வந்து இப்போ எங்கள் தோழர்களை வந்து வன்முறையாளர்கள்னு சித்தரிக்கிறீங்க. இல்லை, வன்முறையாளர்கள் கிடையாது. அறிவாயுதத்தை ஏந்தி ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வரோம். எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளிலோ வன்முறை செயல்களிலோ ஈடுபடக்கூடியவர்கள் கிடையாது. எல்லாரும் மிகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கிறாங்க. சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், உண்மை, ஒற்றுமை போன்ற கருத்தியல் சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய நபர்களாக மாறிட்டாங்க. வாய்ப்பு கிடைத்தால் கூட எங்களுடைய தோழர் யாராவது ஒருத்தர் அழைத்து அவரோடு நீங்க விவாதம் செய்யுங்க. தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலையும் பேசக்கூடிய அளவிற்கு தகுதி வாய்ந்த தோழர்களாக எல்லோரும் மாறி இருக்கிறோம். ஓகே, அந்த மாறுதல் வந்து இப்ப ஏற்பட்டு ஆரோக்கியபூர்வமான ஒரு நகர்வு இருக்குல்ல. தலைவர் அவர்கள் சொல்றாங்கல்ல, அதாவது சமூக வலைதளத்துல வந்து ரொம்ப உங்களுடைய கோவங்கள்லாம் அதிகமா இருக்குது, நான் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு எங்களுடைய தோழர்கள் யாரும் வரம்பு மீறி எந்த சண்டைக்கும் போல. வாழ்க்கை என்பது வந்து ஒரு நதி போல, அதுல வந்து பல விமர்சனங்கள் வரும், கற்களையும் தூக்கி எறிவாங்க. ஆனா நம்மளுடைய வேலைகளை செஞ்சுட்டே போவோம். கற்களை தூக்கி எறியக்கூடிய இடத்துல பூக்கள் தூக்கியும் வரவேற்பாங்க அப்படின்னு தலைவர் அவர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில நம்மளுடைய தோழர்கள் எல்லோரும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உண்மை பூர்வமான செயல்பாடை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்கள் விரோத பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் மூர்க்கமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சமூக வலைதளத்துல அது குறித்து பேசுறாங்க. தளபதி தலைவர் அவர்களுடைய தோழர்கள், தம்பி தங்கைகள், நண்பர்கள், நண்பிகள் எல்லாமே வந்து மூர்க்கமா இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு நகர்வாக தமிழ்நாடு மாறி இருப்பது என்பது வரவேற்கத்தக்க கூடிய ஒரு செயலா இருக்கு. ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, அதாவது அந்த நெறியாளர் கேட்டிருந்தாரு உங்ககிட்ட, ஏன் விஜய் அவர்கள் வந்து இந்த கிளாம்பாக்கம் இஷ்யூவா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களுக்கு பெரிதா வந்து நேர்ல சந்திச்சு வந்துட்டு எந்த ஒரு ஆறுதலும் தெரிவிக்கல, மக்களை சந்திக்கல, ட்விட்டர் மூலியமா ஒரு சிலதுக்கு சொல்றாரு, ஒரு சிலதுக்கு சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சொல்லப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து நேர்ல கூட்டு போனா பிச்சு தின்றுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ட்விட்டர் மூலமா தெரிவிக்கிறாருல, அந்த கருத்துக்களை வந்து அவர் தீர்க்கமா தெரிவிக்கிறாரு. ஆனா நேர்ல கூப்பிட்டு போனா அவரை சாப்பிட்டுருவாங்க, நீங்க அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர முடியுமா? அப்படி சொல்லல. தலைவர் அவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அங்க போனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். ஓகே, இப்ப தலைவர் அங்க வராங்க அப்படின்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா 1 லட்சத்துல இருந்து ஒரு 5 லட்சம் கூட்டம் வரும். கண்டிப்பா அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தும் அளவிற்கு காவல்துறையினர் இருக்கிறாங்களான்றது கேள்விக்குள் தான். அப்ப எங்க தலைவர்களை நாங்க பாதுகாக்கணும். எங்களுக்கு எங்க தலைவர் முக்கியம். அதாவது தலைவர் வந்து பாதுகாக்கப்பட்டாதான் அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படும். சரிங்களா? தளபதிகளை எளிதா உருவாக்கிடலாம், ஆனா தலைவர்களை உருவாக்குறது தான் ரொம்ப கடினம். அப்போ ஒரு வரலாற்று தலைவர் உருவாகி வரும்போது அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களை போன்ற தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறாங்க. இப்ப கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அவசரமாக மாற்றப்பட்டதை மிக வன்மையா நாங்க கண்டிக்கிறோமே.
கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திடீர்னு ஏன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டு வந்தீங்க? எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இல்லாம மக்களுக்கு தேவையான எதையும் பூர்த்தி செய்யாம அவசரமாக எதற்கு அந்த பேருந்து நிலையம் மாற்றப்படணும்? கோயம்பாடு பேருந்து நிலையத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அரசு கேள்விகள் கேட்கப்படும். தலைவர் அவர்கள் சொல்லாம நாங்க பேச முடியுமா? இல்ல, தலைவர் அவர்கள் சொல்றாரு, அதை நேர்ல போய் சந்திக்காததுக்கு மக்கள் வைக்கப்படுற மெயினான கேள்வி. நீங்க அந்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அதை ஷேர் பண்ணி போடப்பட்ட குவெஸ்டின்ஸா இருக்கட்டும், அதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதாவது தலைவர் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே நேர்ல சந்திச்சு மக்களை வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய கரையை நேர்ல அறிஞ்சாதான் அவங்களுக்கு தீர்க்கமா தெரியும். எல்லாரும் சோசியல் மீடியால இருந்து கருத்துக்களை பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் அது மூலியமா தெரியாது. ஒரு நேர்ல மக்களா உரையாடும் போதுதான் எல்லாமே தெரியும். ஆனா அது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த கேள்வி நான் உள்வாங்கிட்டேன். நீங்க சொல்ற அந்த உரையாடல், மக்களை சந்திக்கின்ற நிகழ்வு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் நடப்பதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, சினிமா துறையில் இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க போறது இல்ல, நேரடியாக மக்களை சந்திக்க போறேன், அரசியல் களத்துக்கு வர போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தலைவர் அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இப்ப கடைசியா ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்தை நடிச்சு முடிச்சுட்டு முழு நேரமா அரசியல் பணிக்கு, மக்கள் பணிக்கு வர போறாங்க. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சினிமா துறையில அவர் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 10,000 பேர் தொழிலாளர்களுடைய ஒரு உழைப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் தலைவர் அவர்கள் கொடுக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னா இன்னொரு 2-3 மாதங்கள்ல நேரடியாக எல்லா போராட்ட களங்களையும் நீங்க தலைவரை பார்க்கலாம், தளபதி அவர்களை பார்க்கலாம். அப்ப அதற்கான ஒரு காலம் வந்து கணிந்து வரணும்ல. அதுதான் தலைவர் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நேரடி அரசியலுக்கு வர போறேன், அதற்கு முன்பு ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்கேன், அந்த படத்தை முடிச்சுட்டு நான் வருவேன் அப்படின்றத முதல்ல வெளியிட்டாரு பாருங்க, 3 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையிலே தெளிவா தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் கூட எங்களை போன்ற தம்பிகள் எல்லாரையும் அழைத்து எந்தெந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணுமோ நீங்க குரல் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க தொடர்ந்து பேசுறோம் அப்படின்னா தலைவர் அவர்களுடைய அனுமதி இல்லாம நம்ம பேச முடியாது. இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று 28 பேர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்துல. அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாங்க நேரடியா சென்றோம், தோழர்களோடு நேரடியா சென்று உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழி கொண்டு வரப்பட வேண்டும், எங்க தலைவர் அவர்கள் அதை விரும்புறாங்க, உங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு அப்படின்னு நாங்க ஆதரவு தெரிவிச்சு அந்த போராட்ட களத்துல இருந்தோமே. அப்ப எங்க தலைவர் அவர்கள் எங்களை வழி நடத்துறாங்க. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ரொம்பனா நீங்க வருஷ கணக்கெல்லாம் ஆக போறது இல்ல, ஒரு 2 மாதம் இல்லைன்னா ஒரு 3 மாதம் தான். அதன் பிறகு முழு நேரம் அரசியலுக்கு வர போறாரு. மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்கு. மாநாட்டுக்கு பிறகு மக்களை சந்திக்கின்ற நிகழ்வே இருக்கு. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தலைவர் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க, மக்களுடைய குறைகளை கேட்க போறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க போறாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை குறித்துலாம் கேட்க போறாங்க. அதன் பிறகு கட்சியினுடைய செயல் திட்டங்கள் வெளியில வரப்போகுது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தா என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வர போகிறோம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் அவர் பேச போறாரு. எல்லாமே நாங்க பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தலைவர் பேசும்போது எதுவுமே இருக்காது. அப்போ தலைவர் அவர்கள் வந்து பேசினா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுன்னு ஒரு குறுகிய மாதத்தில் அது எல்லாமே நடக்கும். ஒரு ஐகானா, ஒரு சினிமா ஸ்டாரா விஜய் அவர்களை வந்து பார்ப்பதற்காக வந்து பல கூட்டம் வெயிட் பண்ணுது. அப்பா எப்படியா ஒரு விஜய் அவர்களை பார்த்துருப்பா, அவர் வந்து படங்கள்ல பார்ப்போம், நேரில் ஒரு தடவை பார்த்தா போதும்னு இருக்கும். ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறமா மக்களை வந்து கீப்பான அவர் பார்த்துட்டே இருக்கும்போது மக்களுக்கு ஏப்பா விஜய் அவர்கள் தானப்பா அப்படின்னு ஒரு தாட் வந்துடாதா? அந்த ஒரு விஷயம் பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல அதெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோடு மக்களா தான் இருக்கிறார். 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய ரசிகர்களை, தம்பி தங்கைகளை தலைவர் அவர்கள் சந்திப்பாங்க, புகைப்படம் எடுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை மிகப்பெரிய ஒரு மாநாடுகள் எங்கேயாவது ஒரு பகுதியில் நடத்தப்படும். அப்புறம் எங்கேயாவது மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று நிவாரண உதவிகள் செய்வாங்க. தலைவர் அவர்கள் தொடர்ந்து 20 ஆண்டு காலமா வந்து இந்த மக்களோடு இணைந்துதான் இருக்கிறார். அதனால வந்து மக்கள் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி அவர்கள் இருப்பதனால அது போன்ற வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அவர் மக்களை நேசிக்கிறாரு, மக்களும் இவரை அதிகமா நேசிக்கிறதுனால அந்த ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்பு கிடையாது. இன்னும் வந்து அன்பு வெளிப்படும். இப்ப பாத்தீங்கன்னா 12 வருடத்திற்கு பிறகு இப்பதான் கேரளாவுக்கு போயிருக்கிறாரு. ஆமா சரிங்களா, 12 வருடத்துக்கு பிறகு கேரளாவுக்கு போனா கேரளாவே ஸ்தம்பித்திருச்சு. கேரளா ஏர்போர்ட்ல அவ்வளவு வெள்ளம் போல கூட்டம் மக்கள். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் இவரை நேசிக்கிறாங்களா கேரளாலே அப்படின்னா, அவர் வாழ்ந்து அவர் தொழில் செய்து திரைத்துறையில் நடித்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுத்த இடம் எது? தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தூரம் அவரை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவாங்கன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதனால மக்கள் ஒருபோதும் எங்கள் தலைவரை வந்து அந்நியப்படுத்த போறதே கிடையாது. இன்னும் நேசிப்பாங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி வெளியிட்ட
சில நாட்கள்லயே வந்து பல லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. ஆமா. அவ்வளவு எளிதா யாரும் உறுப்பினரெல்லாம் சேர மாட்டாங்க. அப்போ தலைவர் அவர்களை பிடித்ததனால், அவருடைய கட்சியினுடைய பெயர் பிடித்ததனால், தலைவர் அவர்கள் வெளியிட்ட உறுதிமொழி பிடித்ததனால் தான் எல்லோரும் மனமுகர்ந்து தலைவரோடு அணிதிரண்டு வராங்க. அதனால எப்பொழுதும் வந்து மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தலைவர் அவர்கள் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. ஓகே, ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கேட்டா பழந்தின்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லப்படுற, அதாவது பல வருடமா இந்த மீடியாலேயே இருந்து மீடியாலேயே பழகி மீடியாலேயே தொடர்ந்து வேலை செய்யறவர்கள் பலர் இருக்காங்க. ஆனா அதெல்லாமே கடந்து நீங்க வந்து மீடியாவோட பெருசான ஒரு அட்டாச்மெண்ட்டோட உள்ள வரல. நீங்களா இருக்கட்டும், வேறு சிலர்களா இருக்கட்டும், செய்தி தொடர்பாளர்களா சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இங்க நிர்வாகிகள் எப்படி சூஸ் பண்ண பரல? செய்தி தொடர்பாளர்களா நாங்க கிடையாது. ஓகே, நாங்க வந்து ஆதரவாளர்கள். செய்தி ஊடகங்களில் கட்சிக்கு ஆதரவாக பதில் சொல்லக்கூடிய ஆதரவாளர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இன்னும் செய்தி தொடர்பாளர் என்று அதிகாரப்பூர்வமா யாருக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல. கட்சியில வந்து தலைவர், பொதுச் செயலாளர் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கல, மாநில நிர்வாகிகள் எதுவுமே அறிவிக்கல. கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் போயிட்டு இருக்குது, கட்சியினுடைய பதிவு வேலைகள் போயிட்டு இருக்குது. இப்ப டெல்லியில அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப கட்சியை பதிவு பண்ணி வரணும். அந்த உள்கட்டமைப்பு வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா எல்லாருக்கான பொறுப்பாளர் பட்டியலை வெளியிடுவாங்க. ஓகே, ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கத்தில் வந்திருக்கு. நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இன்னும் அதிகமாக பேசப்படும் போது ஏன் வந்து அவர் இன்னும் ட்விட்டர் பக்கத்தில் கூட அதுக்கான கருத்தை தெரிவிக்கல? இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் தடை செய்யணும், அதுக்கு சம்பந்தமா ஏன் அவர் எதுவும் கருத்து இல்லை? நாங்கள் அது குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். கட்சியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பல இடங்கள்ல அது குறித்து போராட்டங்கள்லாம் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க சொன்னீங்க போதை பொருள் கடத்தல், யார் கடத்துறா? ஓகே, சொல்லுங்க. டிஎம்கே வந்து திமுக இப்ப என்ன பண்ணுது? ஆளுங்கட்சியா இருக்குல்ல. அப்ப ஆளுங்கட்சி தானே போதைப் பொருளை கடத்துறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா போதைப் பொருளை கொண்டு வந்தது யாரு? ஆளுங்கட்சி. ஓகே, அப்ப நம்முடைய விமர்சனங்களும் நம்முடைய கேள்விகளும் யார் மீது இருக்கணும்? அவங்க மீது, ஆளுங்கட்சி மீது இருக்கணும். ஆளுங்கட்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவல்துறை நீங்க என்ன பண்றீங்க? நாள்தோறும் தமிழ்நாட்டுக்குள் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டுக்குள் போதை புழக்கம் அதிகமாகி வன்முறை காடாக மாறி போயிருச்சு. பாண்டிச்சேரியில 9 வயது மதிக்கத்தக்க சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆமா, அதுவும் போதைப் பொருள் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை உட்கொண்டுதான் அந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளின் புழக்கம் அதிகமாகிவிட்டது. அதை வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சாபர் ஜாதிக் என்ற ஒரு நபர் ஈடுபட்டிருப்பது வேதனையை தருது, வருத்தத்தை தருது. அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர் என்கின்ற போது இன்னும் வந்து மனக்குமுறலையும் கோபத்தையும் ஏற்படுத்துது. அப்ப இந்த ஆட்சி சரியா நடக்கல, இந்த ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, காவல்துறை சரியில்லை. இதை எல்லாத்தையும் மாற்றுவதற்காகத்தான் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க கேட்கிற எல்லா மாற்றத்தையும் 2026 தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சியும் அதிகாரம் நம்ம கையில இருந்தாதான் மாற்றத்தை உருவாக்க முடியும். இப்ப நம்ம சொல்றதுனாலே வந்து அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க. இல்ல சார், இப்ப படங்கள்ல அவர் வந்து கருத்து, படங்கள்ல வந்து அவர் போதை பழக்கம் கூடாதுன்னு தானே சொல்றாரு. அதான் சார், படங்கள்ல அதற்கான கருத்தை தெரிவிக்கிற மாதிரி இப்பயுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி இவங்க தானே தெரிஞ்சிருச்சு, இவங்க தானே பண்றாங்கன்னு அதை எதிர்த்து ஏன் ஸ்ட்ராங்கா ஒரு கண்டம் தெரிவிக்கல? விரைவா எல்லாத்தையும் தெரிவிப்பாருங்க. தலைவர் அவர்கள் அதான் சொல்றாருல்ல, எனக்கு சில மாதங்கள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்கு, பட வேலைகளை முடிச்சுட்டு நான் அப்புறம் முழு நேரம் அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தலைவர் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் காலக்கெடு கொடுங்க, நான் அடுத்து மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு. தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு திரு மோடி அவர்கள் அறிவிக்கும் போது அதை கண்டித்தவர் எங்கள் தலைவர் அவர்கள். இது ஏழை எளிய பாமரை மக்கள் எல்லாம் பாதிக்கும், அதனால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க அப்படின்னு மோடி அவர்களையே வந்து எச்சரித்தவர் தான் எங்க தலைவர் அவர்கள். அதனால மக்கள் வழி சார்ந்த எல்லா உணர்வுகளிலேயுமே தலைவர் அவர்களுடைய குரல் என்பது முதன்மை குரலாக இருக்கும். இப்ப மத்திய அரசு வந்து என்ன பண்றாங்க? குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறாங்க. இந்தியால அமல்படுத்தி 4 மணி நேரத்துல முதல் அறிக்கை யார் வெளியிட்டாருன்னு பாத்தீங்கன்னா எங்க தலைவர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. சமூக நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் வாழும் சூழலில் பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாடு அரசாங்கம் இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று உறுதியளிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தாரு. மிக அறிவு சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அருமையான ஒரு கோரிக்கை. அப்ப இது போன்று தொடர்ந்து மக்களுக்காக தலைவர் அவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவர் தான். சமூகத்துல ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் நம்மளோட ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் அதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். கண்டிப்பா. அதனால தலைவர் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புறாரு, அதிகாரத்துல போய் அமரணும்னு நினைக்கிறாரு. அந்த முதலமைச்சர் அரியணைகள் அமர்ந்து அதன் பிறகு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலைகள்ல தலைவர் அவர்கள் முதன்மையா இருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பா சார். என்னுடைய கடைசி கேள்வியை இந்த பேட்டியில வச்சுக்கிறாரு என்னன்னா,
நீங்க கட்சியை தொடர்ந்து கட்சியை பற்றி பல விதமா பேசிட்டு இருக்கீங்க, பல விதமா இந்த கொள்கைகளுக்கு கொண்டே சேர்க்கிறீங்க. கிட்டத்தட்ட பல உறுப்பினர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டோம். எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க சார்? அதுல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தார் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க? இல்ல, பல லட்சங்களை கடந்து உறுப்பினர்களாக இணையறாங்க. உறுப்பினர்களாக வந்து 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இணைய முடியும். ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டையை மையமாக வைத்து தான் உறுப்பினர் சேர்க்கை நடக்குது. அப்போ எல்லா வரக்கூடியவர்கள் எல்லோருமே வாக்காளர்கள் தான். ஓகே, உறுப்பினர்கள் எல்லாருமே வாக்காளர்கள் தான். சரிங்களா? அப்போ வந்து அதனாலதான் வந்து இங்க இருக்கின்ற ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ பல லட்சங்களை கடந்து உறுப்பினர்கள் வராங்கன்னா இவர்கள் எல்லோருமே வந்து வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கு. இதுல ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தர் எவ்வளவு என்பதை எல்லாம் முறையாக தலைவர் அவர்களும், தளபதி அவர்களும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அந்த லெட்டர் பட்ல அறிவிப்பாங்க. அவர்கள் சொல்லும்போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்ல. இப்ப நாங்க சொல்றதை விட தலைவர் அவர்கள் சொல்லும்போது அது இன்னும் எல்லாருக்கும் போய் சேரும். மக்களும் வந்து அதை வரவேற்பாங்கல்ல. அதனால முறையா எல்லாத்தையும் அறிவிப்புகள் முறையா வரும். அவசரப்படாதீங்க, எல்லாம் வரும். ஏதாவது கணக்கு நீங்க வச்சிருப்பீங்களா சார்? இத்தனை பேர் இணைந்திருக்காங்க, பல லட்சங்களை கடந்து கோடியை தூக்கி நெருங்கிட்டு இருக்கோம். கோடியை நெருங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.